Hi guys, I'm Tish. Welcome to GNK Birdsell. Guys, நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதிலே நான் சொல்லியிருப்பேன். இனிமேட்டு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே குரூப் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அதை பற்றி நான் பேசியிருப்பேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் எல்லா பேர்ட்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பானையெல்லாம் கட்டியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பானை கட்டியிருக்கேன். மொத்தம் 5 பானையும் நல்ல பெரிய பானையாக தான் கட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் இனிமேட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பெரலையுமே நடக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரச்சனை இனிமேட்டு தான் இருக்கும். என்னடா ஸ்டார்டிங்கே இப்படிலான்னு சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு இதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குரூப் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சும் நான் இதில் இறங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக சரி திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் இறங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பேர் தான் செட் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அந்த பேர் ப்ரீடிங் பேர். அதனால பார்த்தீங்கன்னா நான் பானை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் அப்படியே ஒவ்வொரு பானையாக செக் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிச்சு. இது அப்படியே எனக்கு பழைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா பானையை பிடிக்கிறது தான் எப்பயுமே இந்த குரூப் ப்ரீடிங்கில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எந்த பேர் எந்த பானையை பிடிக்க போகுது அது ரொம்ப போராட்டமாக இருக்கும் அந்த பேருக்குள்ளேயே. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் ஒவ்வொன்றா எப்படி காமிக்க போகிறேன்னு நான் இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது ஒரு நார்மலான ஒரு அப்டேட் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த பேர் எந்தெந்த மேல் கூட போகுது, எந்தெந்த ஃபீமேல் கூட பேர் சேரப்போகுது, அது எந்த பானையை பிடிக்க போகுது, அது என்ன பண்ணுது, எல்லா ஆக்டிவிட்டியும் மொத்தமாக நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணலாம். அது ஒரு சீரியஸாக கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வீக்லி நான் இனிமேல் அப்டேட் பண்ண போகிறோம். இதுதான் நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த ஒரு இது. கண்டிப்பாக அது பண்ண வைப்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பானையை கட்டாமல் வெறும் பேர்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு 5 மேல் 5 ஃபீமேல் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் நான் ப்ரீடிங் பண்ணலான் இருக்கேன். மொத்தம் 5 பானை வச்சு ஒரு 4 பேர் தான் ப்ரீடிங் பண்ணலான் இருக்கும். பேலன்ஸ் 1-2 சும்மா தான் இருக்க போகுது. ஏன்னா மேல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஃபீமேல் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு பேர் ரெடி பண்ணணும் ஃபீமேல். அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான் இருக்கேன். இவ்வளோ நாளாக நடந்த ஒரே விஷயம் மேலும் கூட கிஸ் பண்ணிக்கும், ஃபீமேல் அந்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு. ஆனால் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா அப்போலாம் எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன்னா அதுக்கேற்ற மாதிரி பானையும் ரெடி ஆயிடுச்சு. பானை இல்லாதனால தான் இவ்வளோ நாள் அப்படியே அதுங்கக்குள்ளேயே இருந்துச்சு. பானை இருக்கப்போ கண்டிப்பாக ப்ரீடிங்க்கு இனிமேட்டு ரெடி பண்ணும். அது இல்லாமல் இப்போ சீசன் கரெக்டாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணி வின்டர் சீசன்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம கரெக்டாக இறங்கியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சீசன் கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபுட்டு மட்டும் கரெக்டாக தெளிவாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் கன்ஃபார்ம் ப்ரீடிங் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்னு நம்பி நான் இறங்கியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக சண்டை எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி நம்ம எந்த மாதிரி ப்ரீடிங் ரிசல்ட் எடுக்க போகிறோம் அதுதான் இனிமேட்டு நம்மளோட ஃபுல்லான ஒரு பிளானே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் லெவல் எப்படி போயிட்டுருக்கு, பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணி ரெடி பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் எடிட் பண்ணி போடாமல் இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு 3 நாள் ஆச்சு, என்னமோ பானை கட்டி 3 நாள் ஆச்சு. நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கே நான் வீடியோ போடணும், அப்லோட் பண்ணணும்னு இருந்தேன். பட் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஓகேஸ், வீடியோ இப்போ ஃபைனலாக அப்லோட் பண்ணியாச்சு. இனிமேட்டு ஓரளவு கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேஸ், வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.